பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் விசிக என்ற கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு பார் கவுன்சில் முன் ஒரு வழக்கறிஞரை தனது கட்சி அடியாட்களை விட்டு மோத விட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு சேனல் அவங்க வழக்கமா என்னென்ன நியூஸ்களை போடுவாங்க அப்படின்னா, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் 10 பெண்களுடன் படுக்கையறையில் கஜமுஜா அப்படின்னு போட்டு வியூஸ்களை அள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டுக்கு. இதெல்லாம் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர்தான் ஒரு 10 பெண்களோட உல்லாசமாக இருந்தார். பாருங்க, பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இந்த பெண் தான் குடும்ப தலைவனை ஏமாற்றிவிட்டு தனக்கு பிடித்த காதலுடன் தப்பி ஓட்டம் அப்படின்னு தினம் தினம் தமிழ்நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான செய்திகளை அள்ளி தருகின்ற அற்புதமான ஒரு சேனல். இந்த மாதிரி செய்திகள் அதிகமாக வர வரத்தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படி ஒசந்து நிற்கும் அப்படிங்கிறதுல முக்கிய கோலோச்சுகிற ஒரு முக்கியமான சேனல். இந்த எழுச்சி தமிழர் அவர்கள் கவாயின் மீது செருப்பு வீசப்பட்டதை தொடர்ந்து ஒரு கண்டன கூட்டம் போடுறாங்க. பார் கவுன்சில் பக்கத்தில் உள்ள ஒரு ஆவின் பாலகம் இருக்கும், அது பக்கத்தில் எப்பவுமே போடுவாங்க. அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், விசிக தலைமையிலான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அவரோட வழக்கறிஞர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்கு திருமாவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அங்கே போறாரு. போயிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது அங்க பக்கத்திலேயே ஒரு நபர் அவர் வண்டியை கொண்டாந்து முன்னாடி ராஜீவ்காந்தி என்கிற நபர் வண்டி முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. அதில் ஏற்பட்ட சர்ச்சை இருக்கு இல்லைங்களா? இதை குறித்து ஏதோ திருமாவர்களுடைய வாகனம் அவருடைய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியினுடைய அந்த 2 வீலரில் மோதி அவர் கீழே விழுந்து அடிபட்டு கைகாலெல்லாம் முறிஞ்சு கழுத்தாமட்டில் அடிபட்டு உடனடியாக பிசிகாவை சார்ந்த தொண்டர்கள் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் இறங்கி போய் அவரை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு பிதுக்கி எடுத்து இப்படியாப்பட்ட பல செய்திகளை அள்ளி வாரி வழங்கிய சேனல் அது. இதில் உண்மையிலேயே ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்தது, இது திட்டமிடப்பட்ட செயலா அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு முக்கியமான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸில் நமக்கு வெளிவராத பல உண்மை தகவல்கள் அடங்கியிருக்கிறது. இது மிகவும் திட்டமிடப்பட்ட ஒரு செயல் என்பதற்கான ஆதாரமும், அந்த ராஜீவ்காந்தி என்கிற நபர் அந்த பிரச்சனையை பண்ணுவதற்காகவே முன்பே திட்டமிட்டு தன்னுடைய ஆட்களை இறக்கி கேமராவை வச்சு அந்த கேமரா வச்சிருக்கிற நபர்கள் அதுக்கு முன்னாடியே இவங்க வெயிட் பண்ற சீக்வன்ஸ், ரெண்டாவது இவர் போய் நிற்கிறது, வாலண்டியரா வம்பளக்கிறது போன்ற பல காட்சிகள் அடங்கிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 7ஆம் தேதி 10வது மாதம் 2025 அன்னைக்கு பார் கவுன்சிலுக்கு பக்கத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது எழுச்சி தமிழுடைய வண்டி வருது. அதற்கு முன்னாடி ஒரு நபர் தன்னுடைய வண்டியை கொண்டு நிப்பாட்டுறாரு. அவருடைய பேர் ராஜீவ்காந்தி, அவரும் வழக்கறிஞராக இருக்கிறார். வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டி வாலண்டியராக வம்புழுக்கிறாரு. வம்புழுத்ததில் அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு திருமாவளவனுடைய வண்டியை நோக்கி போகும்பொழுது நிர்வாகிகள் பதட்டமாகறாங்க, இறங்கி வர்றாங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவர் ஏதோ வாய்த்துடுக்காக பேசுகிறார். அப்புறம் கூடியிருந்தவங்கெல்லாம் அவருக்கு புரிகின்ற மொழியில் அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பார் கவுன்சிலில் ஓடுற இவங்களும் பின்னாடியே போறாங்க. பார் கவுன்சில் போய் ஃபுல் சேஃப்டியாக ஒரு சுத்திட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் போலீஸ் உள்ள போகுது, விசாரிக்கிறாங்க, என்னென்ன விசாரிக்கிறாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. அப்புறம் லெட்ஸ் ப்ரொசீஜர் படி இது போகுது. ஒரு 20 செகண்ட் தான் அங்கே சம்பவம் நடந்தது. 20 செகண்ட்ல அடுத்தது எழுச்சி தமிழர் கிளம்பிட்டார். அவருக்கு அடுத்தடுத்த வேலைகள்ல அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி போராட்டத்தை முதல்ல முடிச்சுட்டு உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டார். இதுதான் நடந்த சம்பவம். ஆனால் இந்த ராஜீவ்காந்தி என்கிற நபர் யாரு, அவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக செய்த செயல்கள் என்ன, அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் எத்தனை எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்கு, அவர் செய்த பாலியல் சீண்டல்கள் சம்பந்தமான புகார்கள் என்னென்ன இருக்கு, அப்புறம் அவர் ரவுடித்தனமாக செஞ்ச செயல்கள் என்ன இருக்கு, இந்த பார் கவுன்சில் ஒரு உறுப்பினரா அவர் எதுக்காக அங்கே போனார் போன்ற பல சம்பவங்களை இதை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருக்க, இடிச்சது போனது வந்ததெல்லாம். அவர் உள்ள சும்மா சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் பாருங்க, நன்றாக சுற்றி கொண்டிருந்த அவர் அடுத்த மறுநாள் பார்த்தோம்னாக்கா எங்கேயோ படுத்துக்கிட்டு கழுத்தாமட்டில் அந்த கழுத்தில் ஒரு பட்டை கட்டிப்பாங்கல்ல, அந்த புதுப்பேட்டையில் தனுஷ் இருப்பா, அப்படியே தொண்டா பிரஸ் காசு கொடு, தொண்டா பிரஸ் காசு கொடு அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கழுத்து பட்டையை கட்டிக்கிட்டு தொண்டா பிரஸ் காசு கொடு அப்படின்னு அவர் போட்ட வீடியோக்கள்லாம் வைரலாக இருந்தது. அதனால் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே சிறுத்தைகளை நான் கண்மையாக வண்டிக்கிறேன். ஏன் கண்மையாக வண்டிக்கிறேன்னா, அந்த கழுத்தில் கட்டிக்கிற கழுத்தாமட்டை அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட சில ஆயிரங்கள் இருக்கலாம். ஒரு 1500 ரூபா, 2000 ரூபா அல்லது 1000 ரூபா மதிப்புடைய ஒரு பொருளாக இருக்கலாம். அப்போ அவ்வளவு தொகை கொடுத்து அவர் வாங்குறாருன்னா உண்மையிலேயே அங்கே அடிபட்டு அதுக்கு தேவையான பட்டையாக அவர் இருந்துச்சுனாக்கா அவர் செஞ்ச செலவுங்கிறது பிரயோஜனமான செலவு. அப்போ அது பிரயோஜனம் இல்லாமல் அவர் நல்லா இருக்கிற காலத்தில் வாங்கி மாட்டிக்கிற அளவுக்கு சிறுத்தைகள் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னாக்க சிறுத்தைகளை கண்மையாக நான் வண்டிக்கிறேன். அதாவது யூடியூப் வீடியோஸ் வரும்போதும் வன்முறையை ஆதரிப்பதில்லை, தள்ளுமுள்ள கூட நம்ம ஆதரிப்பது இல்லை. ஆனால் பாருங்க, அவர் அந்த கழுத்தாமட்டையில் வாங்கி கட்டுற அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கீங்க. அவர் சும்மா வாங்கி மாற்ற அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கீங்கன்னாக்கா அப்போ யூடியூப் வீடியோஸ் அப்புறம் என்ன எதாவது சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கே தெரியல, பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுறோம் நம்ம. அதனால இந்த விஷயத்தில் இப்போ நம்ம இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜுக்குள்ள போகிறோம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்க்க
பார்க்கும் பொழுது சரியாக 12 மணிக்கு அவர் அந்த பார் கவுன்சிலுக்குள்ள வர்றாரு. யார்? அந்த ராஜீவ் காந்தி என்கிற அட்வொகேட். அந்த பிரச்சனைக்கு காரணமான ராஜீவ் காந்தி 12 மணிக்கு பார் கவுன்சிலுக்குள்ள வர்றாரு. வந்தவனையே 12 மணிலேருந்து இந்த சம்பவம் நடக்கும் பொழுது 2:40க்கு மேலே தான் அந்த சம்பவம் நடக்குது. அப்போ கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக அந்த பார் கவுன்சிலுக்குள்ளே தான் அவர் இருக்கார். உள்ளே நிற்கிறாரு, அப்புறம் வெளியில் போய் வாசலில் வெயிட் பண்ணிருக்காரு. எதற்காக வெயிட் பண்ணுறாருன்னா, ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து கவாய் அவர்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பாப்பா ஒருத்தவன் ஷூவை தூக்கி வீசுறான். அந்த ஷூ வீசுற சம்பவம் பயங்கர பேசுபொருளாகுது. விசிகா கட்சி தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க கவாயின் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவத்தை கண்டித்து. அதே மாதிரி தான் கவாயின், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற கவாயின் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் விசிக வழக்கறிஞர் சார்பாக அந்த பார் கவுன்சில் பக்கத்தில் உள்ள ஒரு ஆவின் பாலகம் இருக்கும், அங்கே தான் எப்போவுமே கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக அல்லது சிறப்பு அழைப்பாளராக விசிக மூலமாக அழைக்கப்பட்டு போனவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காப்ல இவர். அதனால தான் 12 மணிக்கு அங்கே போறாரு. 12 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு லேட்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க. இவர் 12 மணிக்கு அங்கே போறாரு. பார் கவுன்சிலில் போயிட்டு பார் கவுன்சிலுக்குள்ளே போகிறது மாதிரி போயிட்டு அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காப்புல. சரியாக கண்டன ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு தலைவர் கார் எடுத்து லைட்டாக அப்படி கிளம்பும் பொழுது அதை பார்த்துட்டு இவருடைய பைக் எடுத்துட்டு அப்படி ஒன்வேல போய் அதுக்கப்புறம் ஒரு யூ டர்ன் பண்ணி அந்த காருக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டிட்டு இந்த பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதுக்கான சிசிடிவி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் பாருங்கள். சரியாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லேயே டேட்டும் டைமும் இருக்குது. 12 மணிக்கு சரியாக அவர் உள்ளே நுழைகிறார் அந்த பார் கவுன்சிலுக்குள்ள. உங்களுக்கு அந்த டைம் தெரியும். அவர் வர்றதை அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ சரியாக 12 மணிக்கு அந்த பார் கவுன்சிலில் போகிறவர் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 12:45 வரைக்குமே அவர் அந்த பார் கவுன்சிலுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம் லேப்ஸ் உங்களுக்கு போகும் பாருங்க, சர்ன்னு ஓடி போய் இப்போ உங்களுக்கு டைம் காமிச்சிருப்பாங்க. அதில் அந்த அம்புக்குறி அப்பப்போ வந்துட்டு போயிருக்கும். ஸோ இது வந்து அவர் அவ்வளவு நேரம் பார் கவுன்சிலில் இருந்திருக்காரு. சரி, அவ்வளவு நேரம் பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞருக்கு உரிமை இல்லையா? அவர் பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ண ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அவர் பார் கவுன்சில் இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்விக்கான பதில் நம்ம இங்கேயே பார்த்துருவோம். அடுத்த ஃபுட்டேஜ் அடுத்ததாக இதை முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ அந்த ராஜீவ்காந்தி என்கிற நபர் யார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி என்கிற நபர் ஏற்கனவே பார் கவுன்சிலில் என்ரோல் ஆகி அதுக்கப்புறம் பார் கவுன்சில் மூலமாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு பார் கவுன்சிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ராஜீவ்காந்தி என்கிற நபர். அப்போ பார் கவுன்சிலிருந்து விலக்கி வைக்கிற அளவுக்கு என்ன நடவடிக்கை அவர் செஞ்சாரு அப்படின்னா, அவர் மீது 2-3 எஃப்ஐஆர் பதிவாக இருக்கு. அந்த எஃப்ஐஆர் என்னன்னாக்கா, அவருடைய இடத்தை வாடகைக்கு விடுறன்னு ஒருத்தர்கிட்ட ஒரு தொகை வாங்கியிருக்காரு. சில லட்சங்கள் தொகை வாங்கி கடன் நடத்துறதுக்காக அவங்களே எங்கேயோ அடமானம் வச்சுட்டு அல்லது வட்டிக்கு வாங்கி அந்த காசை கொடுத்து அந்த இடத்த வந்து வாடகைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தொகையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்த ரெனோவேட் பண்ணுறாங்க. சில லட்சங்கள் செலவு செய்து அந்த கடையை வாடகைக்கு எடுத்து உள்ளே வர்றவங்க அவங்க இடத்த ரெனோவேட் பண்ணுறாங்க. ரெனோவேட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் வாடகைக்கு தர முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாடகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ ரெனோவேட் பண்ணுறதுக்கு நான் சில லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், உனக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், எதையுமே நீ கொடுக்காம திருப்பி கொடுக்காம உன் கடையை நான் பழைய கடையை புது கடையை ஆக்கிட்டோன்னே நீ கிளம்புன்னு சொன்னாக்கா அந்த காசை யார் தருவா, அட்வான்ஸ் காசை யார் தருவான்னு சொல்லி பிரச்சனையாக இருக்குது. இது முதல் எஃப்ஐஆராக பதிவாகி இருக்கிறது. அப்போ தர முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை ரவுடித்தனத்தை கொண்டிருக்காப்புல நம்ம வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள். இது அந்த எஃப்ஐஆரில் ஃபுல்லாகவே இருக்கார். கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆரில் பதிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வேலை செய்கிற ஒரு பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவும் அவர் கொடுத்துருக்கிறார். அதுவும் புகாராக பதிவாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பார் கவுன்சில் வந்து, ஏப்பா நீ வந்து பார் கவுன்சில் என்ரோல் பண்ணியிருக்கிறது வேலை செய்யறதுக்காக நாங்கள் என்ரோல் பண்ணுறது, நீ இங்கே வந்து வேற வேலையை நீ பார்க்குற, அதனால நீ வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ இருக்க வேண்டிய இடம் கமலாலயம், அதனால தயவுசெய்து பிஜேபியில் உறுப்பினராகி நீ அங்கே போய் சேர்ந்துரு, கமலாலயத்தில் போய் சேர்ந்துரு, உனக்கு அதுதான் சரியான இடம் என்று கேடி ராகவனுடைய முகவரியை கொடுத்து நம்மளது கேசவ மாம்சனுடைய முகவரியை கொடுத்து நீங்க அங்கே போய் பாருங்க, அதுதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால அன்றிலிருந்து அவர் வந்து பார் கவுன்சில் வந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ பார் கவுன்சிலில் சாதாரணமாக இந்த மாதிரி ஏதோ தவறு செஞ்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா மினிமம் ஒரு 2 வருஷமாவது அவன் பார் கவுன்சிலை விட்டு விலகி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ரிவோக் பண்ணி அவனை உள்ளே இழுக்கிறதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒருவேளை ஓகேவா இருக்கான் வச்சுக்கலாம்னாக்கா அந்த பிரசிடென்ட் அந்த சங்கத்தில் அந்த நிர்வாகிகளாக இருக்கிறவங்க சேர்ந்து முடிவு பண்ணி அவங்க திரும்ப ரிவோக் பண்ணி அதை உள்ளே எடுத்துப்பாங்க. அது மினிமம் 2 இயர்ஸாவது ஆகும். ஆனால் இந்த நபர் விலக்கி வைக்கப்பட்ட நபர் இந்த சம்பவம் 7ஆம் தேதி நடக்குது இல்லைங்களா, 7/10/2025 அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிவோக் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 வருஷம் ஆகல, ஃபியூ மந்த் தான் ஆயிருக்கு. அது எப்படி இந்த சம்பவம் நடந்து வழக்கமாக ஒருவர் இப்படி தவறு செஞ்சானாக்கா 2 வருஷம் காக்க வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள கொடுப்பீங்க. இந்த நபருக்கு மட்டும் எப்படி ஃபியூ மந்த்ல ரிவோக் பண்ணி, அதுவும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியாக
எதற்காக 2 நாட்களுக்கு முன்னாடி ரிவோக் பண்ணி எப்படி நீங்க உள்ள இழுத்தீங்க பார் கவுன்சில்? அப்ப இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன அரசியல் இருக்கு, பார் கவுன்சிலுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்ல வரேன். அப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிவோக் பண்ணிருக்காங்க. அதுவும் இவர் திரும்ப பார் கவுன்சில்ல சேர்க்கப்பட்டாச்சு என்கிற முறையான கடிதமோ முறையான அழைப்பிதழோ கூட இன்னமும் அவர் கையில போய் சேரல. அதுக்குள்ள மறுபடியும் ஒரு பிரச்சனை. சோ ஹேபிச்சுவல் அஃபெண்டராக அவர் இருக்கிறார் என்பதற்கு இதை விட வேற சான்றுகள் தேவையில்லை. அதனால இவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிவோக் பண்ணி திரும்ப உள்ள வந்திருக்காரு. அப்ப இவ்வளவு நேரமா பார் கவுன்சில சுத்திட்டு இருக்கும் பொழுது அங்க கேட்கறாங்க, எதற்காக பார் கவுன்சில இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்கீங்க, என்ன வேலைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. நான் வந்து எங்க அக்காவுக்கு ஐடி வாங்க வந்திருக்கேன் அப்படின்றாரு. யோ, உனக்கே ஐடி இல்ல, ஓ ஐடியே பிடிங்கிட்டு விரட்டி விட்டாங்க. நீ வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கு நீ சரியான நபர் கிடையாது, நீ ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அதனால நீ ஒரு குற்றவாளியாக இருப்பதற்கு வேண்டுமானால் நீ தகுதி உடையவனாக இருக்கலாமே தவிர, அதான் குறிப்பா சொல்லணும்னாக்க இவ்வளவு நீட்டு முழக்காம ஷார்ட்டா சொல்லணும்னா, நீ பாஜகவில் இருப்பதற்கு வேண்டுமானால் தகுதியான நபராக இருக்குமே தவிர நீ வழக்கறிஞராக பணியாற்றுவதற்கு பார் கவுன்சில் என்ரோல் பண்றதற்கு நீ சரியான நபர் கிடையாது என்று தானே உன்னையே விரட்டி விட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி உங்க அக்காவுக்கு ஐடி வாங்கினாக்கா உங்க அக்கா யாரு? அப்ப இதுல எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி, பொய், பித்தலாட்டம் நடந்திருக்கு பாருங்க. இப்ப இவங்க அக்காவுக்கு ஏன் ஐடி வாங்க வந்திருக்க கூடாதா? இப்ப இவர் வழக்கறிஞர், இதே மாதிரி உங்க அக்காவும் வழக்கறிஞராக இருந்திருக்கலாம்ல. அவங்க அக்காவினுடைய அல்லது அவங்களோட சகோதரியினுடைய ஐடியை வாங்க அவரே வந்திருக்க கூடாது. நியாயமான கொஸ்டின் இது, உண்மையிலேயே பகுத்தறிவான கேள்வி. இந்த மாதிரி தான் கேட்கணும் எல்லாருமே கேள்வி. என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி தான் குறுக்கேள்வி கேட்டு பதில் நம்ம பெற்றுக்கணும். அப்ப இவங்களோட அக்காவுக்கு ஐடி கார்டு வாங்க வந்திருக்காருன்னா அவர் நியாயமா எங்க தெரியுமா போயிருக்கணும், அங்க உள்ள கவுண்டர்ல போய் கேட்கணும். அப்ப இவர் ரொம்ப நேரமா உள்ள போறாரு வர்றாரு கிழக்க போறாரு. நம்ம ராமதாஸ் ஐயா சொன்னது மாதிரி கிழக்கே போகிறார் மேற்கே போகிறார், கவுண்டர் பக்கம் மட்டும் போக மாட்டேங்க. அப்ப ஐடி வேணும்னாக்கா கவுண்டர் பக்கம் போய் நின்று கேட்கணும். அதை விட்டு போட்டு கிழக்கே போகிறார் மேற்கே போகிறார் வடக்கே போகிறார் தெற்கே போகிறார் வெளியிலே போகிறார், வாட்சை பார்க்கிறார், திரும்ப கிளம்பி விட்டாரா என்பதை நோட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார், ஆள் வைத்து அங்கிருந்து சிக்னலை பெறுகிறாரே தவிர ஐடி வாங்க வந்த உனக்கு உள்ளுக்குள்ள என்னப்பா சுத்தி சுத்தி வேலை பார்த்துட்டு கவுண்டர் பக்கமே போலையப்பாங்கிற கேள்வி தொக்கி நிற்கிறதால $1 மில்லியன் கொஸ்டினாக நிற்குதா இல்லையா? இந்த கேள்வியை மக்களிடத்தில் நான் விட்டு விடுகிறேன். அதனால சுத்திக்கிட்டே இருந்தவர் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தீங்க, ரொம்ப நேரமா 12 மணிக்கு வந்தவர் கிட்டத்தட்ட 1 மணிக்கு கிட்ட நெருங்குற வரைக்குமே அதுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாப்ல, பார் கவுன்சில் வெளில போறாப்ல. வெளில போற டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க பார்க்குற இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார் கவுன்சிலுக்கு வெளியில, அதாவது பார் கவுன்சில் உள்ள கேமராஸ்லாம் உள்ள மட்டும் தான் கவர் பண்ணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு வெளியில உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கவர் பண்ணும். ஸோ இப்போ நீங்க பார்க்கறது அந்த பார் கவுன்சிலோட வாசலுக்கு வெளியில, அதாவது அங்க உள்ள வெளிப்புறத்தில் உள்ள நிறைய பேர் நிற்கிற இடமா இருக்கும். அதுதான் இப்போ நீங்க பார்க்கறது. வெளியில போனாலும் உடனே போயிட்டாருனாக்கா உடனேவும் போகல. அங்க கிட்டத்தட்ட 2:20 வரைக்கும் நினைக்கிறேன் அவர் அங்க நின்றுட்டே இருக்காரு. வாட்ச் பார்க்குறாரு, டயத்தை பார்க்குறாரு. அங்கே நின்று என்னக்கா அங்கேருந்து பக்கத்தில் தான் அந்த ஆவின் பாலகத்தில் ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அதை எட்டி பார்த்துட்டு இருக்காரு. டைம் ஆச்சு, இன்னும் முடிஞ்சிடணுமே, முடிக்கல அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காப்புல. சரியாக முடிக்கிற நேரத்தில் அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புற நேரத்தை பாருங்க. அப்போ அந்த பார் கவுன்சில் உள்ளவே நானே இப்போ தான் செக் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கிட்டத்தட்ட 1:30 மணி வரைக்கும் 1:23 வரைக்கும் நினைக்கிறேன் அவரே பார் கவுன்சில் உள்ளவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வெளில போறாரு. அவர் வெளில போனதுக்கு அப்புறம் 1:23 எது வரைக்கும் நிற்கிறாருனாக்கா 2:20 வரைக்கும் அங்கே தான் நிற்கிறாப்புல. வாட்ச் பார்க்குறாப்புல, எட்டி பார்க்குறாப்புல, வாசலில் என்ன முடிஞ்சாச்சான்னு கவனிக்கிறாப்புல. அதெல்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், அவங்களோட கவனத்துக்கு இதில் வந்துட்டு இருக்கும் போது. அப்போ கரெக்டாக டயத்தை பார்த்துட்டு அங்கேருந்து 2:20 கிட்ட அவர் வண்டி எடுக்கிறாரு. அவருடைய வாகனத்தை போய் எடுக்கிறாரு. வாகனத்தை எடுத்துட்டு அவர் வரும்போது வந்து ஒரு இடத்துல அந்த இந்த ஃபுட்டேஜ் பாருங்க, அந்த மரங்களுக்கு நடுவே உள்ள ஒரு சிசிடிவியில் அது கவர் ஆயிருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கிட்ட அவர் வரும்போது கிட்டத்தட்ட 2:23 நம்ம நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒன் வே. ஆக்சுவலாக நடுவில் வந்து ஒரு டிவைடருக்கான இது இருக்கும், ஒரு கட்டை இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து அங்கேருந்து போற வாகனம், லெஃப்ட்ல போற வாகனம், இந்த பக்கம் வந்து இங்கேருந்து வர்ற வாகனங்கள் வரணும். நடுவில் டிவைடர் பெருசா இதுல சிமெண்ட் போட்டு கட்டியிருக்காங்க. இப்போ இவர் வரணும்னாக்கா அந்த பக்கத்து பாதையில தான் அவர் போகணும். ஏன்னா இது இங்கேருந்து வர்ற வாகனம், நடுவில் டிவைடர் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, இவரோட வாகனத்தை எடுத்துட்டு பார் கவுன்சில் இருந்து அப்படியே ஒன்வேலையே வர்றாப்புல. அந்த பக்கம் போக வேண்டியவர், அதாவது இங்கேருந்து எழுச்சி தமிழர் வண்டி இங்கே தான் வரணும். அதனால இந்த பாதையில அப்படியே வர்றாப்புல. நீங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அதான் உங்களுக்கு தெரியும். இப்படியே வந்தவர் அந்த ஒரு வேகத்தடை கிட்ட தான் சம்பவம் நடந்திருக்கும். அந்த வேகத்தடை தாண்டி பின்னாடியில வந்து வேகத்திட்ட ஒரு யூட்டர்ன் பண்ணி நிற்கிறாப்புல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒருவேளை அவர் இந்த பக்கம் தான் போறவர் அப்படின்னாக்கா அங்கேருந்து வந்து இங்கே யூட்டர்ன் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. அப்படி அந்த பக்கம் போறவர்னாக்கா அப்படியே போயிருக்கலாம் அவர். அப்போ அங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கிட்ட சின்னதாக ஒரு யூட்டர்ன் பண்ணிக்கிட்டோம்னாக்கா ரோட்டை யூட்டர்ன் பண்ணல அவர் அந்த இடத்துல வந்து அந்த ஒன்வேலே யூட்டர்ன் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டே நிற்கிறாப்புல. அவர் திருமானுடைய வண்டி வருது. கரெக்டாக வண்டி வரும் பொழுது இவர் தன்னுடைய வண்டி எடுக்கிறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவர் வண்டி வரும்பொழுது கரெக்டாக ஒரு வண்டி எடுத்து நகர்த்தி போறாரு. அந்த வேகத்திட்ட வரும்பொழுது
கரெக்டாக முன்னாடி போய் ஒரு 10 அடி முன்னாடி தன்னுடைய டூ வீலரை நிப்பாட்டுறாப்புல. சம்பந்தமே இல்லாமல் பக்கத்தில் போகிறவரை அப்படி கை நீட்டு நிப்பாட்டுவாப்புல. அதாவது நான் சும்மா நிப்பாட்டலை, நான் பிரச்சனை பண்ணுறதா நிப்பாட்டல, குறுக்க எனக்கு வண்டிக்கு வந்து தடையாக ஒருத்தர் வந்துட்டாரு அதனால நிப்பாட்டினு ஒரு காரணம் சொல்வதற்காக நிப்பாட்டிருக்காரு. நீங்கள் டூ வீலரில் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் போவாப்புல, பக்கத்தில் போவாப்புல. இவர் ஏன் நிப்பாட்டினார்னு எந்த காரணமும் நமக்கு தெரியாது. ஏன்னாக்கா ஒரு தலைவர் வந்துட்டு இருக்காருனாக்கா வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்ப எப்படியும் கத்துவாங்க, ஆர்ன் அடிப்பாங்க. எப்பா வண்டி எடுக்க மாட்டியாப்பா, எதுக்கு வண்டி நிப்பாட்டுற அப்படின்னு எப்படியும் கத்துவாங்க. எதுக்கு நான் அப்படிதான் பாட்டுருக்கேன், இந்த அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2 பேச்சு பேசினாலே டக்குன்னு தொண்டர்கள் இறங்கி வந்துருவாங்க, அல்லது நிர்வாகிகள் இறங்கி வந்துருவாங்க, என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனையாக உருவாகிவிடும் என்று திட்டமிட்டு அங்கேருந்து வந்து யூட்டர்ன் பண்ணி கரெக்டாக வண்டி முன்னாடி நிப்பாட்டிட்டு அந்த பிரச்சனையை இழுத்துருக்காப்ல. சரி, இது எப்படிங்க திட்டமிட்ட செயல், இதை மட்டுமே வச்சு நம்ப முடியுமா? இந்த ஆதாரம் மட்டுமே போதுமா? இது இயல்பாவோட நடந்திருக்கலாம்ல அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். இப்போ இந்த வர்ற காட்சியில் ஒரு 2 பேர் அந்த ரோட்ல இருந்து கிராஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இவங்க கையில கேமரா இருக்கு, ஹேண்டி கேம் வச்சிருக்காங்க. சோ அங்க இருந்து வர்றாங்க, வந்து நின்னு அந்த ஒரு இந்த பாலிமர் டிவில வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு 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 கேமரால எடுக்கப்பட்ட ஒரு காட்சி பாத்தீங்கல்ல, அதாவது வண்டியில வந்து நிப்பாட்டுறது, பின்னாடி எழுச்சி தமிழர் வண்டி வர்றது, அங்க சலசலப்பு ஏற்படுறது, அதை வந்து இங்க இருந்து ஒரு கேமரா வந்து ஷூட் பண்ணிருக்கும். அந்த கேமராவை, அது மொபைல் எடுக்கப்பட்ட காட்சிகள் அல்ல, ப்ராப்பரான கேமராவில் எடுக்கப்பட்ட காட்சிகள். அந்த கேமராவோட 2 பேர் வர்றாங்க. அந்த சமயத்துல கரெக்டா பொசிஷன் எடுத்து அங்க நிக்கிறாங்க, நின்னுட்டு கேமராவை கையில வச்சிருக்காங்க. கரெக்டாக இவன் வண்டி எடுக்கும் பொழுது இவங்க கேமரா அப்படி எடுக்கிறாங்க. அவர் தலைவர் வண்டி வருது, இவங்க குறுக்க நிப்பாட்டுறது எல்லாத்தையும் அப்புறம் பிரச்சனை ஆகுது, எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணி அந்த சம்பவம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த கேமரா எடுத்து வந்து 2 பேர் இருக்காங்கல்ல, இல்லைங்க அது அவங்க சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஏதோ சம் ஷூட்டுக்காக ஏதோ பசங்க கேமரா எடுத்து வந்தவங்க யாரோ சம் XYZ அந்த நேரத்தில் எதர்ச்சியாக நடக்கும் பொழுது அதை ஷூட் பண்ணிட்டாங்க என்று இருந்திருந்தால் இது எப்படி பாலிமர் டிவிக்கு போச்சு? இந்த ஃபுட்டேஜ் எப்படி இந்த ஃபுட்டேஜ் பாலிமர் டிவிக்கு போச்சு? அப்படி இருந்திருந்தா இந்த ஃபுட்டேஜ் எல்லா சேனலுக்கும் போயிருக்கணும்ல, அது எப்படி பாலிமர் சேனலுக்கு மட்டும் போச்சு? என்னுடைய கேள்வி நம்பர் 1 இது. 2வது கேள்வி, இல்லை ஒரு பிரச்சனை நடக்குது, அதை ஷூட் பண்ணுறதுக்காக தற்செயலாக நடந்த சம்பவம் வச்சிருந்தாங்க, எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் உள்ளுக்குள்ள ஓடுறாரு. அப்ப இவங்க கட்சி சார்ந்த சில நபர்களும் அவர் தரத்துக்கிட்டே ஓடுறாங்க, ஏன்னா பிடிச்சி போலீஸ்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடியே போறாங்க. அப்ப உண்மையிலே சமூக அக்கறையோட அந்த வீடியோ ஷூட் பண்றவராக இருந்திருந்தா அதை பின்னாடி ஓடுறதை நீங்க போய் ஷூட் பண்ணிருக்கணும்ல. அங்க சம்பவம் சின்ன சலசலப்பு, அதோட கட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, அதோட மூடிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புற ஃபுட்டேஜும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல இருக்கு பாருங்க. அப்ப இது ரொம்ப பிளான்டாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, இது வெரி டிராமட்டிக், வெரி ஸ்டேஜ்டு ஒன். ஸோ ரொம்ப திட்டமிடலோட அந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. கரெக்டாக 2 கேமராமேனை கூப்பிட்டு இவர் 12 மணிக்கு போயிருக்காரு, அங்கே உள்ள நின்று பார் கவுன்சிலுக்கு போகிற மாதிரி பார் கவுன்சில் வாசல் நின்று வாட்ச் பண்ணியிருக்காரு. வாட்ச் பண்ணிட்டு அவருக்கு முடிச்சுட்டு கிளம்ப வரும்பொழுது 2 கேமராமேனை ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கேமராமேனை விட்டு கரெக்டாக அந்த பொசிஷன் எடுத்து நின்று, நான் இங்கே தான் வந்து நிற்க போகிறேன், இந்த வேகத்தை ரைட்டு எப்படியும் வண்டி எங்கள் ஸ்லோவாகும், ஏன்னா ஸ்பீடாக வர்ற வண்டி முன்னாடி போய் நிப்பாட்ட முடியாது, ஒரு இடிச்சாலும் இடிச்சிருவாங்க, அது வேற மாதிரி கூட ஆகிருக்கலாம். அதனால கரெக்டாக வேகத்தடைக்கிட்ட வண்டி எப்படியும் ஸ்லோவாக தான் ஆகும். அந்த வேகத்தடைக்கு முன்னாடி என் வண்டியை போட்டு நான் நிப்பாட்டுறேன், ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுத்துறேன். அப்போ எப்படியும் என்ன வந்து தாக்க வருவாங்க, ஏன்னா தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நான் வம்பளுக்கிறேன் அப்படின்னாக்கா அது தலைவருக்கு அவமானமாகிடும். அதனால தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ஷூட் பண்ணிட்டு அவங்க என்ன தாக்குறது மாதிரி வரும்பொழுதோ அல்லது சின்ன தாக்குதல் பண்ணாலும் அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போய் ஆதவ அர்ஜுனா சொன்னது போல அந்த வீடியோவை கொண்டு போய் எந்த சேனலில் கொடுக்கணுமோ, எந்த சேனல் மட்டும் கொடுக்க வேண்டுமோ அந்த சேனல் மட்டும் கொடுத்துரு என்று இதற்கு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்திருக்கிறதா என்ற கேள்வி சாதாரணமான ஒரு யூடியூபர் எனக்கே வரும்பொழுது, இதையெல்லாம் பார்த்த ஒரு நீதிபதிக்கு இந்த கேள்விகள் வந்திருக்கணுமா வேணாமா? ஏன் நீதிமன்றத்திற்கு இந்த கேள்விகள் வரவில்லை? நீதிமன்றம் கேட்கும் பொழுது திருமாவளவன் சண்டையை தூண்டி விடுகிறாரா, திருமாவளவன் ரவுடித்தனத்தை ஆதரிக்கிறாரா, திருமாவளவன் வன்முறையை தூண்டி விடுகிறாரா, இது போன்ற கேள்விகளை 2025 இல்ல, திருமாவர்கள் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விசிக ரவுடி கட்சி, விசிக கட்ட பஞ்சாயத்து கட்சி, திருமா கட்ட பஞ்சாயத்துக்காரர், திருமா ரவுடி, திருமா ரவுடிகளை வளர்ப்பவர், விசிக ஒரு ரவுடி கட்சி, இப்படியான ஒரு முத்திரைகள் வெளியிலிருந்து குத்தப்பட்டு இருந்துச்சுல்ல, இதே முத்திரையை தான் நீதிமன்றம் இன்னைக்கு குத்த முயற்சித்துக்கு. இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் யார் மேல தவறு இருக்கு, யார் திட்டமிடலாம் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதையெல்லாம் நீதிமன்றம் ஒதுக்கி வச்சுட்டு எப்படி அவரை வந்து பார் கவுன்சிலுக்குள்ள எப்படி நீங்க துரத்திட்டு போனீங்க அப்படின்னா, பார் கவுன்சிலுக்குள்ள எந்த தாக்குதலும் அவர் மீது நடத்தப்படல. அவர் தாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க, அது இதுல இருக்கு, ஆனா பெருசா தாக்குதல் நடைபெறல. லைட்டா தலையில 2 தட்டு தட்டி இருக்காங்க, அதுவும் முடியல பட்டிருக்கு, லைட்டா அப்படி தலையில 2 தட்டு விழுந்திருக்கு, அவ்வளவுதான். தட்டு விழுந்ததுக்கு ஒரு பட்டைய கழுத்துல மாட்டிட்டு வந்து காசு கொடு, காசு கொடு அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்திருக்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்துக்கு தெளிவா தெரியணும்ல. எப்பா நீ எதுக்கு அங்க போய் வண்டி நிப்பாட்டின, எப்பா நீ கேமரா எடுத்த 2 பேர் இருக்காங்களா அவங்களை கூப்பிடும் முதல்ல, நீ எப்படி எதர்ச்சி அங்க போய் நீ கேமரா எடுத்த, அதையே நீ உள்ள எடுக்கல, உனக்கு பார் கவுன்சில் என்ன வேலை, உன்னை தான் நீக்கி வச்சுட்டாங்கல்ல, நீக்கி வச்சுட்டு திரும்ப
ரிவோக் பண்ணதுக்கு லெட்டர் உனக்கு இன்னும் வந்து சேரல இல்லை, அப்புறம் எதுக்கு நீ பார் கவுன்சிலுக்கு போன? உங்கள் அக்கா ஐடியா வாங்குவா, உங்கள் அக்காவை கூப்பிடு, உங்கள் அக்கா நான் வக்கீலா, உங்கள் அக்கா ஐடியா வாங்க, உங்கள் அக்கா வர மாட்டாங்களா, நீ ஏன் வந்த? சரி நீ வந்த ஐடி வாங்குறது ஏன் கவுண்டருக்கு போகல? எதற்கு வந்து இப்போ ஐடி வாங்க வந்து நீ ஐடி இருக்கா இல்லையா வந்துட்டா இல்லைன்னு கேட்டு 10 நிமிஷத்தில் கிளம்ப வேண்டிய நீ எதற்குப்பா 3 மணி நேரமா அங்கே எதுக்குப்பா என்னப்பா பண்ண? அதுவும் வாசல்ல 1.5 மணி நேரமா நின்று எதுக்கு திரும்ப பேசிட்டாரா இல்லையா, கூட்டம் முடிச்சாரா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருந்து என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, நீ யார் வாட்ச் பண்ணிட்டு இருக்க? பைக் எடுத்துட்டு போறேன்னு எதுக்குப்பா ஒன்வேல போனேன்? ஒன்வேல போய் கரெக்டாக அதுக்கிட்ட எதுக்குப்பா யூ டர்ன் பண்ண? கரெக்டாக எதுக்குப்பா அவர் வண்டி முன்னாடி கொண்டு வண்டி நிப்பாட்டின? இவ்வளவு கேள்வி இதுக்குள்ள இருக்குல்ல, நீதிமன்றத்தை கேட்டுக்கணுமா வேணாமா? இதை பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. கவா என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியின் மீது ஒரு பாப்பா ஷூவை தூக்கி வீசியிருக்கான். ஆல் இந்தியா லெவல்ல பேசு பொருளாக இருக்க வேண்டிய விஷயம் அது. அப்ப பாப்பா என்கிற ஒரு நபர், ஒரு பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த ஒருத்தர், அப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் உட்கார்ந்து இருந்தாலும், நான் வந்து உனக்கு கீழே வேலையில இருந்தாலும் ஜாதியால நான் மேலடா, பை பர்த் நான் வந்து பாப்பான், அதனால என்ன எழுத்து பேசுவியா நீ, இன்னும் ஒருத்தன் ஷூ தூக்கி வீசுறானாக்கா அவனை இந்நேரம் சூமோட்டோவை வழக்கு போட்டு உள்ள தள்ளி இருக்கணுமா இல்லையா? அதைத்தான் நீதிபதிகள் கேட்கிறாங்க. முன்னாள் நீதிபதி ஹரிபிரதான் அவர்களும் முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களும் இன்னும் பல பேரும் அதை தானே மீட்டிங் போட்டு கேட்குறாங்க. இதற்கு கவாய் அவர்கள் இல்லைங்க பரவாயில்ல விடுங்க, ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவன் போல் இருக்கு, அவனை பார்த்தாலே தெரியுது, அதனால அவனை விட்டுருங்க, பாவம் போனா போது பொழைச்சு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருந்தன்மையினால கேஸ் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா காவல்துறை தானாக வந்து முன் வந்து இந்த வழக்கை எடுக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அந்த பாப்பான் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? இங்க உள்ள எவ்வளவோ நீதிபதிகள் எவ்வளவோ பேர் மீது சூமோட்டோவா வழக்கு எடுக்கிறாங்களே, அப்ப அதே மாதிரி காவல்துறை சூமோட்டோவா வழக்கு எடுக்கலாம்னாங்க, ஏன் வழக்கு எடுக்கல? ஏன்னாக்கா அவன் பாப்பான், அவன் எந்த பதவியிலும் உயர் பதவியில இல்ல, ஆனா பை பர்த்தா ஜாதியால் அவன் பாப்பான். இதை மேடை போட்டு கேள்வி கேட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆனதுக்கு பிறகும் அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, அப்ப சாதாரணமா ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இந்த பார்ப்பன வர்ணாசிரம முறையினால சனாதன முறையினால என்ன பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கும் என்கிற கேள்வியை இந்த கவாயின் மீது செருப்பு வீசப்பட்டதை தொடர்ந்து எங்க போதாலும் மீட்டிங் போட்டு கேட்கிற இந்த சமயத்துல பட்டியல் சமூகத்தை சார்ந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம். அதே சமயத்துல அண்ணன் திருமா அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், ஒரு சம்பவம், ஒரு வன்முறை சம்பவம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா இதையெல்லாம் ஒன்று சேர்த்து நீதிமன்றம் பார்க்க வேணுமா இல்லையா? அப்ப இதற்கான பாதுகாப்பை அப்ப பாருங்க, இவ்வளவு மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறாரு திருமா, அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலாக இருக்கிறது. அதனால அவருடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். ஒரு தலைவர் வரும்பொழுது இப்படிதான் குறுக்க போய் நிற்பீங்களா? ஏன் அன்புமணி ராமதாஸ் வண்டி வரும்பொழுது யாராவது குறுக்க வண்டி கொண்டு நிப்பாட்டி பாருங்களேன். கருணாஸ் வண்டி வரும்பொழுது குறுக்க வண்டி கொண்டு நிப்பாட்டி பாருங்களேன். ஏன் அப்பெல்லாம் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு கட்சி வச்சிருக்காரு, கொங்கு வேளாளர் கவுண்டர் கட்சின்னு வச்சிருக்காரு, ஈஸ்வரன் வச்சிருக்காரு. சரி, ஈஸ்வரன் வரும்பொழுது யாராவது வண்டி கொண்டு இந்த மாதிரி நிப்பாட்டி நீங்க பிரச்சனை பண்ணிட முடியுமா? அல்லது மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுடைய தலைவர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவர்கள் அவங்க பிசி ஓபிசி சமூகத்திலிருந்து அல்லது ஒரு பார்ட்னர் சமூகத்திலிருந்து யாராவது வண்டியில் வரும்பொழுது இப்படி வண்டியை கொண்டு நிப்பாட்டிட்டு நீங்க அந்த அமைப்பினுடைய தலைவரையோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவரையோ நீங்க ஒரு 2 செகண்ட் நீங்க நிப்பாட்டி முடியுமா? வண்டியை கொண்டு குறுக்க நிப்பாட்டிட்டு ஒரு இன்சிடென்ட்டாவே அது வந்து நீங்க பண்ணிட முடியுமா? அப்ப திருமாவிற்கு மட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடக்கிறது? தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே உச்சநீதிமன்றத்திலையும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நீதிபதியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆனாலும் பாதுகாப்பு இல்லை. அப்ப ஒரு கட்சியினுடைய தலைவராகி அவர் எம்பி ஆகி தான் கட்சியில் உள்ள ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆக்கி 2 பேர் எம்பி ஆக்கி இவ்வளவு செயல்களை செஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குனாக்கா இது எங்கிருந்து வருகிறது இந்த மனநிலை என்கிற கேள்வி நீதிமன்றம் எழுப்பணுமா வேணாமா? ஆனா இது எல்லாம் எழுப்பாத நீதிமன்றம் என்ன எழுப்புதுன்னா, பாருங்க திருமாவளவன் ரவுடிகளை வந்து வளர்த்து வச்சிருக்காரு, இது வந்து ஒரு ரவுடி கட்சி அப்படி என்ற கேள்விகளை நீதிமன்றம் எழுப்புகிறது. இப்ப இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாலிமர் டிவி தொடர்ந்து அவங்க போட்ட செய்திகள் எல்லாமே இதுல உண்மை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா தன்னுடைய சாதி வெறியை தீர்த்துக் கொள்வதற்காக அந்த ஜாதி வெறியை திரும்ப அந்த குரங்கு ஒரு புண்ணு வந்துச்சு நல்லா திரும்ப பண்ணுமா, சின்ன புண்ணா தான் இருக்குமா, அது அந்த புண்ணை சுத்திலும் சுரண்டும் போது கொஞ்சம் சுகமா இருக்கும், அரிக்கும் பொழுது அந்த சுரஞ்சு விடும் பொழுது நல்லா சுகமா இருக்கும். அந்த சுகத்துக்கு சுகம் கண்டுக்கிட்டு குரங்கு என்ன பண்ணுமா, சின்ன புண்ணை அப்படியே சுரண்டி சுகத்துக்காக சுரண்டி அந்த புண்ணை ஆறப்படாமல் அந்த புண்ணு பெரிய புண்ணாகி செப்டிக் ஆகி அந்த காலையோ கையோ டோட்டலாக இழந்து போய் உசிரே போகிற அளவுக்கு ஆகிடுமா. அந்த மாதிரி தான் அந்த குரங்குக்கு வந்த புண்ணு மாதிரி தான் ஜாதி என்பதும். நீங்க சுரண்ட சுகமா இருக்கும், ஆனால் அது உங்களையே கடைசியாக காவு வாங்கும். அப்படித்தான் இந்த பாலிமர் சேனல்கள் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா தன்னுடைய அந்த ஜாதி புண்ணை சுகங்கானவருக்காக சுரண்டி எவ்வளவு வீடியோக்கள் இறக்கியிருக்காங்க பாருங்க. திருமாவளவன் இப்படியா தாக்குதல் சம்பவத்தால் வெளியான உண்மை முகம், எதிரான வீடியோ ஆதாரங்கள், திருமாவுக்கு எதிரான வீடியோ ஆதாரம். இப்ப வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டாச்சு, யூடியூப் புட்டஸ் நேத்தியா அரண்சி வெளியிட்டு இருக்காங்க, நீங்க நம்ம யூடியூப் புட்டஸ் வெளியிட்டாச்சு. இந்த வீடியோ ஆதாரம் இதுதான் வீடியோ ஆதாரம், சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வீடியோ ஆதாரம். இந்த வீடியோ ஆதாரத்தில்
பாலிமர் வெளியிட்ட அனைத்து செய்திகளையும் பொய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பாலிமர் செய்திக்காரன் மாற்றி பதிவுகளை போடுவானா, வீடியோ போடுவாங்களா? அப்போ எவ்வளவு ஒரு ஜாதிய வன்மம் இருந்திருந்தால், எவ்வளவு ஒரு ஜாதிய ஒரு ஒடுக்குமுறை மனநிலையை, ஒரு ஒடுக்குமுறை புத்தி இருந்திருந்தால் இப்படியான ஒரு தம்ப்நெயிலை நம்மளால வைக்க முடியும். இந்த ஒரு திருமாகாரா பின்வாங்கிட்டாரு, ஆனா அவர் அடிங்கன்னு சொன்னதும், திருமாகாரு பின்வாங்கிட்டாரு, ஆனா அவர் அடிங்கன்னு சொன்னதும் வழக்கறிஞரின் சகோதரர் வேதனை. இவர் தான் அடிங்கன்னு சொன்னாராம். அது எழுச்சி தமிழர் தான் போய் அவன் அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். சொல்லி இருந்தாருன்னா வேற மாதிரி இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடிய நபர் கிடையாது. கையில உள்ள ஆயுதங்களை தூக்கி பிடுங்கி போட்டுட்டு, கையில உள்ள கட்டைகளை பிடுங்கி போட்டுட்டு, எல்லாருக்கையிலும் புத்தகத்தை கொடுக்கக்கூடிய அவர் வந்து அடிங்கன்னு சொன்னார்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி வீடியோ போட்டிருக்க. திருமாவெல்லாம் நான் படிக்காம இருந்திருந்தால், திருமாவர்களுடைய பேச்சை நான் கேட்காமல் இருந்திருந்தால், உண்மையிலேயே திருமாவிற்கு எதிரான நபராக தான் நான் இருந்திருப்பேன். நான் 9வது 10வது படிக்கிற வரைக்கும் நான் அப்பட்டமாக விசிக கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தவன். ஏன்னாக்கா இன்னைக்கு நீங்க செய்திகளை சொல்றீங்களா, ரவுடி கட்சி, கட்ட பஞ்சாயத்து, நாடக காதல், இப்படி என்னென்னலாம் சொல்றீங்களோ இதெல்லாம் நம்பி வளர்ந்த ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் தான் நான். ஆனால் அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது, அவருடைய எழுத்தை படிக்கும் பொழுது, அவருடைய கூட்டத்துக்கு போகும் பொழுது, அவருடைய பழகும் பொழுது நான் என்னுடைய மனநிலையை நான் மாத்திக்கிட்டு அப்ப இந்த செய்தி சேனல்கள் சொன்னதெல்லாம் போய் ஊருக்குள்ள எங்கோ ஒரு மதுவாங்கட்டையில் உட்காந்து கொண்டு, கோயில் மதில் சவுத்தில் உட்காந்து கொண்டு அன்னைக்கு ஊரில் இருந்த ஜாதியவாதிகளோ அல்லது இந்த ஜாதிய ஒடுக்குமுறை ஆதரிப்பவர்களோ, ஜாதி வெறிப்பிடுத்தினவர்களோ நம்மக்கிட்ட காதில் ஓதி என்னென்ன சொன்னாங்களோ, அன்றைக்கு அந்த 8வது 7வது 6வது படிக்கும் பொழுது நமக்கு இருந்த அறிவு என்ன, அங்கே நமக்கு ஊட்டப்பட்டது என்ன, புகட்டப்பட்டது என்ன, அந்த தற்குறியாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அன்னைய வரைக்கும் நமக்கு தெரியல. என்ன தெரியலன்னா, சோறு தான் திங்கணும் அப்படிங்கிறது நமக்கு எனக்கு தெரியல. அதுலேயும் உப்பெல்லாம் போட்டு திங்கணும் அப்படிங்கிறது நமக்கு எனக்கு தெரியல. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, வாயால் தான் சோறு திங்கணும் அப்படிங்கிறது நமக்கு எனக்கு தெரியல. அன்று அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் படித்து பார்க்கும் பொழுது, பழகி பார்க்கும் பொழுது, கேட்டு பார்க்கும் பொழுது, அவர் எழுதினதை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது, ஐயோ இவங்க சொன்னது முழுக்க பொய், இவர் நமக்கான தலைவர், இவர் குறிப்பிட்ட சமூகத்தான தலைவர் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டது நாமளும் தான் ஒடுக்கப்பட்டிருக்கோம், நமக்கான குரலை தான் அவர் எழுப்பிட்டு இருக்கார், அதனால் இவர் நமக்கான தலைவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அன்றிலிருந்து நான் சோறு தின்பதுதான் சரி என்பதை உணர்ந்து கொண்டு சோறு திங்க ஆரம்பித்தேன். அதுலேயும் உப்பு போட்டு திங்கணும், அதுலேயும் வாயாலத்தான் அந்த சோறு திங்கணும் அப்படிங்கிறதையும் அன்னையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பாருங்கள், இந்த பாலிமர் டிவி இன்னமும் அதை புரிஞ்சிக்காம அவங்க இல்லை, அதாவது வாயால் சாப்பிடாம மூக்கால் அந்த சாப்பாடு அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருப்பாங்க. சரி, நமக்கு என்னென்னு தெரியல. அதனால் விரைவில் அவர்களும் புரிந்து கொள்வார்கள், விரைவில் அவர்களும் சோறு தின்பார்கள், உப்பு போட்டு தின்பார்கள், அது குறிப்பாக வாயில் வயிறாக தின்பார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் பாலிமரு எப்படா இவன் மாட்டுவான், எப்படா இவனுக்கு ஒரு வீடியோ போட்டாலும் காத்துக்கிட்டு இருப்பல்ல, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர் தான் யூடியூப் ரூட்டர்ஸ் என்கிற யூடியூப் சேனலை வைத்துக்கொண்டு அப்படின்னு நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி அதை மட்டும் விட்டு வச்சுருப்பேன். எங்கே சிக்கிறானா அந்த ஃபில்லிங்ஸை பிளாங்க் பண்ணி ஃபில் பண்ணி 2 கேமராமேன் அனுப்பிவிட்டு எங்கேயோ வீடியோ எடுத்து போட்டு எப்படி எழுச்சி தமிழருக்கு எதிராக ஒன்று பரப்பணியோ அதே மாதிரி இவனையும் பல பேர் காலி பண்ணலான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பல. சரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், விரைவில் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க என்கிற நம்பிக்கை நம்ம இருக்கிறோம். யாரையும் எதிரியாக நாம் நினைப்பதில்லை, எதிரியும் ஜனநாயகப்படுத்தும். புரியாமல் இருக்காங்க, அவ்வளோதான். இவர்கள் சோறு சாப்பிட்டாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் ஒரே ஒரு அட்வைஸு, சோறு சாப்பிடுங்கள், வாய் வழியாக சாப்பிடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இதில் உள்ள உண்மை என்ன பொய் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். விரைவில் இந்த மேட்டரை வச்சு ஒரு கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அந்த கருத்தரங்கத்துக்கான தேதியை மட்டும் தலைவர்கிட்ட கேட்கணும். ஸோ அடுத்த வாரம் அவருடைய தேதியை வாங்கி கொண்டு அந்த கருத்தரங்கம் நடைபெறும். அந்த கருத்தரங்கத்திற்கு உங்களுடைய மேலான ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவு வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்து அந்த கருத்தரங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தாலே போதும். இது அந்த கருத்தரங்கத்திற்கு நீங்கள் கொடுக்குற வெற்றியோ இல்லை ஆதரவு மட்டும் இல்லை, இது நாங்கள் எழுச்சி தமிழரோடு நிற்கிறோம், நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் அம்பேத்கரின் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் பெரியாரின் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் திருமாவின் பக்கம் நிற்கிறோம் அன்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் அந்த கருத்தரங்கம் இருக்கும் என்பதனால உங்களுடைய மேலான ஆதரவை, மற்ற கருத்தரங்கத்தை நீங்கள் வந்திருக்கலாம் வராமல் அது வேறு, ஆனால் இந்த கருத்தரங்கம் முக்கியமான கருத்தரங்கம். இது நாம் இந்த தமிழ்நாட்டில் சாதியவாதிகளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது வெறும் கருத்தரங்கம் மட்டும் இல்லை. அதனால் அந்த கருத்தரங்கத்திற்கான முறையான அறிவிப்புகள் என்ன அப்படிங்கிறத வர வீடியோக்களில் தேதியை வாங்கிட்டு உங்களுக்காக அந்த அறிவிப்பை வெளியிடுறோம். அந்த கருத்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு மேலான ஆதரவு கொடுத்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறோம்.